ஒரு நாள் உங்க ஸ்டாஃப் உங்ககிட்ட வந்து, சார் நமக்கு சிஆர்எம் வேணும்னு சொன்னா எப்படி இருக்கும்? இம்பாசிபிள்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி அது நடக்கும். பிசினஸ் ஓனரா இருக்கிற உங்களுக்கு சிஆர்எம் ஓட இம்பார்ட்டன்ஸ் நல்லாவே தெரியும். ஆனா உங்க ஸ்டாஃப் என்ன நினைக்கிறாங்கன்னு எப்பயாவது திங்க் பண்ணிருக்கீங்களா? அவங்க என்ன, சிஆர்எம்னா பாஸ் நம்மள வாட்ச் பண்ண போறாரு, அது ஒரு மானிட்டரிங் டூல், இது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மித்தை ஃபர்ஸ்ட் நம்ம பிரேக் பண்ணணும். இது மானிட்டரிங் டூல் இல்ல, அது அவங்களுடைய வேலையை ஈஸி ஆக்குற டூல்னு நம்ம புரிய வைக்கணும். சேல்ஸ்க்கு ஃபாலோ அப் மிஸ் ஆகாது. சர்வீஸ் டீமுக்கு வீட்டுக்கு போன அப்புறம் அவங்க மேனேஜர் கால் பண்ணி ரிப்போர்ட் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ரிப்போர்ட் சிஆர்எம்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடும். மேனேஜருக்கு டேட்டாவை இன்சைட்ஸா மாத்தி நெக்ஸ்ட் என்ன டிசிஷன் எடுக்கணுன்ற கிளாரிட்டி கொடுக்கும். ஒரு எம்ப்ளாய்க்கு சிஆர்எம் பெனிஃபிட் புரிஞ்சுன்னா அவங்க கண்டிப்பா அதை ரெசிஸ்டே பண்ண மாட்டாங்க. உங்க டீம் சிஆர்எம் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிரேக்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க டீமே சார் எப்போ சிஆர்எம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்ன்ற கேட்க வைக்கிற செஷனை நான் எடுக்கிறேன். திங்க் பண்ணுங்க, அதுக்கு ஒரு ஆக்ஷனும் எடுங்க. தேங்க்யூ.